ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மனிதர்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. 1 செகண்ட் பாஸ் பண்ணுங்க. இந்த லட்சக்கணக்கான மனிதர்கள்ல நீங்களும் ஒருத்தர். நான் ஏன் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? அட, என்னை சுற்றி இருக்கிறவங்க எடுக்கிறாங்க, அதனால நானும் எடுக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அதனால நானும் எடுக்கிறேன். என் கூட வேலை செய்கிறவங்க எடுக்கிறாங்க, அதனால நான் எடுக்கிறேன். இது உங்களோட ஆன்சரா? ஆர் என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வேணும், என்னோட லைஃப் ஜேர்னியை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது உங்களோட ஆன்சரா? உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனுக்கான ரீசன் என்னவா இருந்தாலும், எதனால் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்த உடனே அது வந்து ஃபெயிலியர் ஆகுது? நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, எடுக்காமலாம் இல்லை, எடுக்கிறீங்க, எடுத்த கொஞ்ச நாள்லேயே அந்த ரெசல்யூஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த ஜனவரி மந்த்தை கூட உங்களால் தாண்ட முடியலை. அதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எபிசோட முழுமையாக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே வந்து இணைப்பில் இருங்க. ஒரு விவசாயி ஒருவர் தன்னோட நிலத்துல வந்து மூங்கில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மூங்கில் விதைகளை வாங்கி கொண்டு வராரு. மூங்கில் விதைகளை வாங்கி கொண்டாந்து தன்னோட நிலத்துல விதைச்சிட்டு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாட்கள் வாரங்கள் ஆகிக்கிட்டு இருக்குது. வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு சின்ன தளிர் கூட வளரல. ஒரு வருடம் ஆனாலும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா தொடர்ந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு, உரம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு வருடம் 2 வருடம் ஆயிடுச்சு, அப்பவும் கூட ஒரு சின்ன தளிர் கூட வரல. இந்த பக்கத்து நிலத்துல இருக்கக்கூடிய விவசாயி சொல்றாரு, வெறும் நிலத்துல போய் எதுக்கு நீ 2 வருஷமா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறாரு. அப்பவும் அந்த விவசாயி வந்து விடல. சரின்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் தொடர்ந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு, உரம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 2 வருடம் 3 வருடம் ஆச்சு, 3 வருடம் 4 வருடம் ஆச்சு. 4 வருடம் ஆகியும் ஒரு சின்ன தளிர் கூட வரல. அந்த மாதிரி நிலைமையில நிறைய பேர் விட்டுருவாங்க, வேண்டாம் இதுமா ஒண்ணுமே வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அந்த விவசாயி வந்து கைவிடலை. நான் வாங்கிட்டு வந்து அந்த விதை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அந்த விதை வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. 5வது வருஷம் அவர் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது. 5வது வருஷத்துல அவர் நிலம் முழுவதுமே சின்ன சின்னதா தளிர் வந்திருக்குது. அதை பார்த்து சந்தோஷத்துல மறுபடியும் தண்ணி பாய்க்கிறாரு. அந்த தளிர் வந்த 10 நாள்ல அந்த மூங்கில் மரம் வந்து 90 அடி உயரம் வளர்ந்துருக்குது. அதை பார்த்து அந்த பக்கத்து நிலத்து விவசாயி, இந்த நிலத்துல வந்து ஒரு சின்ன தளிரே வளரலையா, இப்படி திடீர்னு இவ்வளவு உயரம் இந்த மரங்கள்லாம் வளர்ந்தது, ஒருவேளை வேற எங்கேயாவது பிடுங்கி கொண்டாந்து இந்த விவசாயி நட்டுட்டாரா அப்படின்லாம் சொல்லி சந்தேகப்படுறாரு. 5 வருடங்களா அந்த மூங்கில் விதை வந்து அந்த மண்ணுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டா உறங்கிக்கிட்டு இருக்கல. 5 வருடங்களா அந்த மூங்கில் விதைகள் வந்து தன்னை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவு உயரம் வளருவோம் அப்படின்னு சொல்லி அந்த விதைக்கு தெரியும். அதனால வந்து தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் உயரமா வளரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை தாங்கணும், அதுக்கு நம்மளோட வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு 5 வருடங்களா அந்த வேர்களை வந்து பூமிக்குள்ள செலுத்தி தன்னோட தன்னம்பிக்கை, தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த மூங்கில் மரம் வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நீங்க உங்க லைஃபை திங்க் பண்ணி பாருங்களேன். எவ்ரி இயர் நீங்களும் வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க. இந்த ரெசல்யூஷனை எடுக்கிறீங்க, ஆனா உங்களால வந்து என்ன ஆகுது, அச்சீவ் பண்ண முடியல. இந்த பேம்போ ட்ரீ, இந்த மூங்கில் மரம் மாதிரி உங்க லைஃப் வந்து நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதை செஞ்ச உடனே அதற்கான பதில் கிடைக்காது. ஒரு மாதம் செஞ்சுட்டு அதற்கான ரிசல்ட்டே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த மூங்கில் மரம் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே சரி, ஒரு விஷயம் நீங்கள் வந்து செய்கிறீங்க, இந்த ரெசல்யூஷனுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில நாட்கள் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து ரொம்ப அமைதியாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் அதற்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த மூங்கில் மரம் மாதிரி என்றைக்குமே வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. நான் வந்து கண்டிப்பாக என்னோட அந்த ரெசல்யூஷனுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த ரெசல்யூஷனுக்கான செயல்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான், தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு சேலஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அடுத்த வருஷம் வரப்போகுது. 2025 நீங்கள் எந்த விதையை வந்து விதைக்க போகிறீங்க, அதாவது எந்த ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இந்த மூங்கில் மரம் மாதிரி நீங்கள் எப்படி வந்து அமைதியாக டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல், அதாவது அந்த விவசாயி எப்படி வந்து தொடர்ந்து தண்ணி செலுத்திக்கிட்டே இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து நீங்கள் எப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த மூங்கில் மரமே வந்து விட்டு கொடுக்கல. அந்த ஒரு சின்ன விதை மேலே அந்த ஃபார்மர், அந்த வந்து விவசாயி வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார்ல, அதே மாதிரி நீங்கள் உங்களோட ரெசல்யூஷன் மேலே நம்பிக்கை வைங்க.
அந்த விவசாயி மாதிரி நீங்கள் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த மூங்கில் மரம் வளர்ந்த மாதிரி உங்களோட ரெசல்யூஷனும் வளரும். எப்போதுமே வந்து நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து தயார் பண்ணிக்கிடணும். மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து மென்டலியாக ரெடி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, அடுத்த நிலைமைக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதனால் இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் வந்து மென்டலி முதல்ல ரெடி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு ரெசல்யூஷனுமே வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் எடுக்கிறது. அதனால் இந்த விஷயம் மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் மென்டலி ரெடி பண்ணிக்கிடணும் உங்களை. அந்த ஒரு மூங்கில் மரம் எப்படி வந்து தன்னை ரெடி பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய ரெசல்யூஷன் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, இல்லை தன்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த ரெசல்யூஷன் எடுத்துருக்கிறாங்கிறதுக்கெலாம் எடுக்காமல் உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஜேர்னியில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உங்கள் லைஃபுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் ரெசல்யூஷனாக எடுக்கணும். லைக் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஃபேட்டான பர்சன், ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய மாதிரி நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். இல்லையா உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து சண்டை வரக்கூடாது, நான் வந்து நம்ம என்னோட பார்ட்னர் கூட வந்து எப்போதும் சண்டை போட மாட்டேன், அந்த மாதிரி நீங்கள் ரெசல்யூஷன் ஒன்று எடுக்கலாம். இல்லை மென்டல் ஹெல்த், நிறையா புத்தகங்கள் படிக்கலாம். அதாவது இந்த வருடத்தில் நான் இத்தனை வகையான புத்தகங்கள் படிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு வகையான நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கலாம். இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எவ்வளவோ ரெசல்யூஷன் இருக்குது. இதில் உங்கள் லைஃபுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும், உங்கள் லைஃப் ஜேர்னி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எது குட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களோட ரெசல்யூஷன் எடுக்கணும். மற்றவங்கள பார்த்து நீங்கள் வந்து ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எப்போதுமே வந்து நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி ஆகணும், மென்டலி ரெடி ஆகணும். என் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறது. ரெண்டாவது பொறுமை காக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுமை நீங்கள் காக்கணும். உங்களுக்கு ஏற்றாமல் உங்களோட ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்கணும், மற்றவங்கள பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இன்னும் தயக்கம் இல்லாமல் 2025க்கும் ரெடி ஆகுங்க, 2025க்கான ரெசல்யூஷனுக்கும் ரெடி ஆகுங்க. நம்ம பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.